We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 31 வரை வாசிக்கப்படும். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களே நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசர்வையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஆமென். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருந்து எங்களோடு பேசுவதற்காக நன்றி. இப்பொழுதும் உடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we thank you. We thank you for you are with us, and when you are with us, you speak to us, and we open our hearts to hear you today. In Jesus' mighty name, இயேசுவின் நாமத்திலே Amen. My friends, Jesus pays attention to every aspect of our lives. It is not that he's inspecting our lives so that he can penalize us for the areas that he does not like, or it's not about bringing condemnation. பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களின் மீதும் அவர் கவனம் செலுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, ஏதோ தவறாக செய்ததினாலே நம்மை தண்டிப்பதற்கென்று அவர் கவனம் செலுத்துவதில்லை. ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருவதற்கு என்று அவர் விரும்புவதில்லை. நாம் யாவருமே அவரை போல இருந்து இந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் நம் மீது கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். Now Jesus pays attention to every aspect of our lives because he wants to set us free from condemnation. How do you figure that?
நாம் யாவருமே பிரியமானவர்களே தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், அதாவது படைப்பின் நோக்கம் என்ன என்று புரிந்து கொண்டு அவனமாக வாழ்வதற்காகவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். All of us have been created in the image of God. And God wants us to experience the purpose of our existence. Being like Jesus, my friends, is our destiny. இயேசுவை போல வாழ்வது தான் நம்மளுடைய படைப்பின் நோக்கமாகவே இருக்கிறது. And anything at all that distracts us from this destiny brings about destruction, dissatisfaction and condemnation. பிரியமானவர்களே, இந்த படைப்பின் நோக்கத்திலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது பேரழிவை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, அதிருப்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, குற்ற மனசாட்சியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. For instance, when being rich in our lives, is our life's primary focus, we bring upon ourselves much pain and destruction. நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமே ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருப்பது என்ற ஒரு நோக்கமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அதன் வாயிலாகவே நாம் அதிக வேதனையை அடைகிறோம், அதிக பேரழிவை அறிகிறோம். Scripture states that we inflict ourselves because our life's focus is different from the one that God created us for. நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமானது ஆண்டவர் படைப்பின் நோக்கத்தை விட வித்தியாசமாக இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையை, அதிருப்தியை, ஒரு பேரழிவை கொண்டு வருகிறது. இதை நாம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 10 வசனம் வரை நம்ம கவனித்து பார்க்கலாம். We read that in 1 Timothy chapter 6 verses 9 to 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவம் குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பண ஆசையினாலே இதை எப்படியாச்சும் நான் ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், பணக்காரனாக இருக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தினாலே வழிநடத்தப்படுகிறவர்கள் தங்களுடைய உருவங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. And he who seeks to be rich and life's focus is to be a rich person, scripture says that we are harming ourselves. We are inflicting ourselves because that is not why you and I have been created. பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய உருவங்களை குத்தி கொண்டே இருக்கிறோம் என்றால் இது நம்முடைய படைப்பின் நோக்கம் அல்ல. நம்முடைய படைப்பின் நோக்கமானது நாம் ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக வாழும்படியாகவும் அவரோடு சந்தோஷமாக இருக்கும்படியாகத்தான் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். You and I, my friends, are created for our Lord, to live for Him and to enjoy Him forever. All things that distract us may bring temporary excitement. நம்மளுடைய கவனத்தை திருப்பக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், ஆண்டவரிடத்திலிருந்து கவனத்தை திருப்பக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரலாம். ஆனால் இந்த சந்தோஷம் அதை நிறைவேற்ற உடனே நாம் ஏதோ ஒரு வெறுமை உள்ளவர்களாகவும் அதிருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்ம இருக்கிறோம். While things that distract us brings us temporary excitement, when all things has been experienced and we are left with a sense of emptiness and dissatisfaction in life. And that is why, my friends, the Spirit of God convicts us. ஆகையால் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை உணர்த்துகிறார். நம்மை மறுபடியுமாக நம்ம படைப்பினுடைய நோக்கத்துக்கு கொண்டு வரும்படியாக தேவன் எதுக்காக நம்மை உருவாக்கினார் என்ற அந்த நோக்கத்தை மறுபடியுமாக கொண்டு வருவதற்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். The Spirit of God convicts us to turn us back to the purpose of our existence. My friends, it is the will of God that we experience life and life abundantly, to be set free from all things that enslave us and robs us of the joy in life. கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் நாம் ஆண்டவரை அனுபவித்து இந்த வாழ்க்கையை, இந்த ஜீவனை பரிபூர்ணமாக அனுபவிக்கும்படியாக நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய எந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை அனுபவிக்கும்படியாகவே இயேசு இந்த காரணத்துக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். Jesus came to this earth to set us free
for this very reason, that things that enslave us will be broken in our lives when we put our faith in Jesus. இயேசுவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைத்து வாழும் பொழுது எதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறதோ அதிலிருந்து ஒரு விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தேவகுமாரனானவர் அவர் விடுதலையாக்கும்படி வருவாரானால் மெய்யான விடுதலை நாம் அனுபவிப்போம். When the Son of Man, when the Son of God sets you and I free, indeed, my friends, you and I are free. And this is the destiny with God. இதுதான் பிரியமானவர்களே, விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எந்த நோக்கத்துக்காக நாம் உருவாக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேறுவதற்காகவே நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். Now Jesus came so that you and I can experience this freedom and this freedom to live for God and with God. And this is what Jesus taught the Pharisees in Luke chapter 16 verse 19 to 31. இதைத்தான் இயேசு இந்த பரிசேயர்களுக்கு லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை வாசிக்க நம்ம கேட்டோம். இதனுடைய பின்னணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This parable that Jesus teaches is directed towards the Pharisees who were known for their love for money. இந்த ஓமை இந்த 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷத்திலே பாகத்திலே இந்த ஓமையானது யாருக்கென்று சொல்லப்பட்டது என்றால் பரிசேயர்களுக்கு. அவர்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருந்ததினாலே இயேசு இந்த ஓமையை கற்றுக் கொடுத்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் நடத்தப்படுகிறார். The Pharisees thought that they had a right standing with God because of the religious practices they observed. இந்த பரிசேயர்கள் இந்த மத சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்வதனாலே அவர்களுடைய அபிப்பிராயத்தில் நான் ஆண்டவரோடு சரியான ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். However, the Pharisees were not paying attention to practices which did not include religious observances. ஆனால் இந்த மத சம்பந்தப்பட்ட இந்த கடமைகளை சம்பந்தம் இல்லாத இந்த காரியங்களுக்கு அவர்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துவதில்லை. They believe that their lives and the practices outside of religious practices did not ultimately affect their right status before God. அதாவது இந்த மத சம்பந்தப்பட்ட காரியம் இல்லாத இந்த காரியங்கள், இந்த காரியமும் நான் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய காரியம், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால் மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் சரியாக செயல்பட்டேன் என்றால் ஆண்டவர் அவரோடு நான் ஒரு நல்ல ஒரு உறவை வைத்திருக்கிறேன். ஆனா மற்ற காரியங்களில் நான் எப்படி வேணாலும் நான் வாழலாம் என்று பரிசேயர்கள் அப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வோடு இருந்தார்கள். Now the Pharisees lived with the assumption that so long as I did my religious observances right, so long as I did my religious duties right, every other aspect of my life is up for me to live the way that I want, and therefore over time they became lovers of money. இப்படிப்பட்ட ஒரு மன பக்குவத்தினாலே இந்த பரிசேயர்கள் வாழ்ந்ததினாலே பொருளாசை உள்ளவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். They believe that their lives and the practices outside of religious practices did not affect them, their status before God, and therefore they mocked Jesus for thinking that it does. ஆகையாலே இந்த பரிசேயர்கள் இயேசு தேவன் மற்ற காரியங்கள் மீது எல்லாம் ஏன் கவனம் செலுத்த வேண்டும், அதெல்லாம் அவர் கவலையே இல்லை. நம்மளோட மதம் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்வோமானால் அதுவே ஆண்டவருக்கு போதுமாய் இருக்கிறது. மற்ற வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் ஆண்டவர் அதிக கவனம் செலுத்தவில்லை என்று சொல்லி அவனமாக இயேசுவை பரியாசம் செய்தார்கள் என்று லூக்கா 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராக விசியும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஏன் பரியாசம் பண்ணினார்கள்? இயேசு பணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். Now why were the Pharisees mocking Jesus? Because they were mocking him because Jesus was talking about money. Now what has money got to do with my religious status before God? And therefore they could not see the connection and started to mock Jesus. இயேசுவுக்கும் தேவனுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்னுடைய மத சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை நான் சரியாக செய்தாலே என் ஆண்டவருக்கு முன்பாக நான் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்ற ஒரு புரிந்துணர்வோடு இருந்ததினாலே இயேசு பணத்தை குறித்து பொருளாசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது பரிசேயர்கள் பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள்.
ஆகியாலே இந்த சூழ்நிலையை வைத்து இயேசு இன்னொரு உவமையை கற்றுக் கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Now Jesus therefore uses this occasion to teach them another parable, and that's when we come to Luke chapter 16 verses 19 to 31. இதை பிறகுதான் நாம் லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்கிறோம். Now there was in the parable there was a rich man and there was a poor man in the parable. இந்த ஓமையிலே ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், அதே வேளையிலே தரித்திரன் ஒருவன் இருந்தான் என்று நம்ம கேட்கிறோம். The rich man was a lover of money. அந்த ஐஸ்வர்யவானவன் ஒரு பொருளாசை உள்ளவனாக அங்க இருந்தான். The rich man in the parable had every opportunity to allow his faith in God to influence his life. இந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த விசுவாசமானது தன்னுடைய வாழ்க்கை வழி நடத்துவதற்கென்ற அநேக வாய்ப்புகள் இருந்தும் அந்த விசுவாசம், தேவன் மீது உள்ள அந்த விசுவாசமானது அந்த பொருளாசை இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பாதிக்கப்படாமலே ஆண்டவர் அந்த பகுதியை தொட இடம் கூடாதபடிக்கு அவன் அவனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். Now the rich man in the parable lived in such a way that he isolated this part of his life from his faith in God. And that's what we see. As long as he was alive, he maintained a separation between his faith and other aspects of his life. அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம், இந்த ஐஸ்வர்யவான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவன் எப்படி வாழ்ந்தான் என்றால், அவனுடைய மத வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட காரியமும் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மற்ற பகுதிக்கும் ஒரு பிரிவினை இருந்தது. ஏன் தேவனுக்கு முன்பாக எனக்கு விசுவாசம் இருந்தாலே போதும், இந்த பண விஷயத்திலே ஆண்டவர் கவனம் செலுத்த மாட்டாரு என்று சொல்லி அவனமாகவே இந்த ஐஸ்வர்யவான் வாழ்ந்தான். And Jesus here teaches the Pharisees to live a life shaped by their faith rather than one that is separated from him. இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நாம் தேவன் மீது விசுவாசம் வைப்போமானால் அந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அது வழிநடத்தப்பட வேண்டும். அந்த விசுவாசமானது எல்லா வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் அது பாதிக்கப்பட்டு அது அந்த விசுவாசத்தினாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். The parable that Jesus teaches uses extreme situations. இயேசு இந்த ஓமையை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆக வித்தியாசமான சூழ்நிலை விவரிக்கிறார். மிக ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் அதே ஓமையிலே எதுவும் இல்லாத ஒருவனும் அங்கே இருக்கிறான். Jesus teaches the Pharisees that their faith in God must cause things and people who naturally do not belong together to come together. அதாவது எது இயல்பாகவே இணையக்கூடாத காரியம் இருந்தாலும் விசுவாசத்தினாலே அது இணைக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு ஐஸ்வர்யமான ஒரு தரித்திரம் ஒரு இடத்திலே ஒரே ஒரு சூழ்நிலையை காண முடியாது. ஆனால் தேவன் மீது விசுவாசம் இருக்குமானால் அந்த ஐஸ்வர்யவானும் அந்த தரித்திரனும் ஒன்றாக இருப்பார்கள், ஒரே சமநிலையில இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவனாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று இயேசு இந்த பரிசேயர்களை கற்றுக் கொடுக்கிறார். Jesus teaches the Pharisees that their faith in God must cause things and people who naturally do not belong to each other to come together. விசுவாசமானது எது இணைக்க முடியாத காரியங்களாக இருந்தாலும் விசுவாசத்தினாலே பாதிக்கப்பட்ட தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கின்ற வாழ்க்கையானது அந்த விசுவாசத்தினாலே பாதிக்கப்பட்டு அது இணைக்கப்படும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Faith in God must breach gaps constructed by society. பிரியமானவர்களே, இந்த சமுதாயத்தினாலே பிரிவினை உருவாக்கக்கூடிய காரியங்களிலே விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனானவன் அந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்க மாட்டான். அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் நான் ஒரு தரித்திரனோடு கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் உண்மையாக தேவன் மீது விசுவாசம் உள்ளவனாக இருப்பாரானால் அந்த ஐஸ்வர்யவான் தரித்திரனோடு பழக ஆரம்பிப்பான். A rich man and a man who has faith in God does not want to have any association with a poor man. It means that he has not allowed his faith to impact and affect all aspects of his life. There are some parts where he has not allowed God to touch. ஒரு ஐஸ்வர்யவான் நான் தரித்திரனோடு பழக மாட்டேன் என்று சொல்வானால்
ஐஸ்வர்யவான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசமானது சில பகுதியில் தான் பாதிக்க இடம் கொடுத்திருக்கிறான், எல்லா பகுதியிலும் இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தமாகும். Our faith in God must cause us to meet the needs of others. God was displeased with those who were apathetic. In the book of Moses, in a book of Amos, chapter 6, verses 1 to 7. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நீங்க வாசிக்க கேட்பீர்களானா, அவர்கள் தேவை ஒன்றை காணும் பொழுது தெரியாமல் இருக்கக்கூடாது. தேவன் மீது உள்ள விசுவாசம் வைத்திருக்கின்றவன் எவனோ ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவையை சந்திக்கும்படியாக அவன் முன் வருவான். ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டான் என்று ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 7வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமே. Amos chapter 6 verses 1 to 7. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களோ, சகாரியானின் பர்வதத்தை நம்பி கொண்டிருக்கிறவர்களோ, ஜாதிகளே தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவற்றுமாக்கிய உங்களுக்கு ஐயோ! நீங்களே கல்தே மட்டும் சேர்த்து அக்கிடத்திலிருந்து ஆமாத் என்னும் பெரிய பட்டணத்துக்கு போய் பெலிஸ்தருடைய காத் பட்டணத்துக்கு இறக்கி அவைகள் இந்த ராணியங்களை பார்க்கிறோம் நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கிலும் விசாரமானவைகளோ என்று பாருங்கள். தீங்கு நாள் தூரம் என்று கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தருத்த கட்டீகளை பறித்து கொண்டு தாங்கள் மஞ்சட்களின் மேல் சௌக்கியமாய் சயரித்து மந்தையில் உள்ள ஆப்பு குட்டிகளை மாப்பு தொடுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் திரித்து தப்பூரை வாசித்து பாடி தாவீதை போர் கீத வாத்தியங்களை தாங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாத போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமகன் சயனித்தவர்களின் விரிந்து கொண்டார்கள் என்று போகும். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஐயோ உங்களுக்கு ஐயோ. நீங்கள் யோசேப்புக்கு நேரிட்ட 6வது வசனத்தை கவனித்து பாருங்க. நீங்கள் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறீர்கள். நல்ல ஐஸ்வர்யமாக இருந்து நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கின்ற விசுவாசமானது அங்கு ஒரு தேவையை நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த விசுவாசமானது நம்மை தூண்டி அந்த தேவையை சந்திக்கும்படியாக கிரியை செய்யுமே தவிர அந்த ஆபத்தை பார்த்துவிட்டு கவலைப்படாமல் போகிறவர்களுக்கு ஐயோ என்று தேவன் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். Our faith in Jesus must make a difference in our lifestyle. It cannot be separated from our secret life. பிரியமானவர்கள், நமக்கு ஒரு ரகசிய ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனா உண்மையாக நாம் தேவன் மீது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால் ஆண்டவருக்கு முன்பாக ரகசியமாக எந்த ஒரு காரியமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்க, உமக்கு மறைவாக நான் எங்கு செல்வேன் ஆண்டவரே, என்னிலே என்ன இருக்கிறது என்று என்னுடைய உள்ளான உள்ளங்களிலே என்ன அடங்கி இருக்கிறது என்று நீ அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். Now the psalmist cries out to the Lord, where can I run from you, O Lord? You know everything within me. There's nothing hidden before God. And so can we truly live a life where our faith does not affect all aspects of our lives? What sort of a life would that be? நான் உண்மையாக ஆண்டவர் மீது தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து சில பகுதிகளுக்கு தான் இடம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வோமானால் அது ஆண்டவருடைய பார்வையிலே எப்படிப்பட்டதாக இருக்கும்? Being rich and having things in life is not a sin. ஐஸ்வர்யமானாக இருந்து வாழ்க்கையிலே பொருட்களை வைத்துக் கொள்வது அது ஒரு பாவம் அல்லங்க. But what do we do with the blessings of God is what matters. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை வைத்து நம்ம என்ன செய்கிறோம், அங்குதான் ஆண்டவர் கவனம் செலுத்துகிறார். The word of God encourages us to use everything that we have to be influenced by our faith in Jesus. நமக்கு உள்ளவைகள் யாவுமே நம் ஆண்டவராக இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தினாலே பாதிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசிக்க கேட்போமே. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இரு
இருமாப்பான சிந்தை இல்லவட்டாய் இராகலோ நிலையற்ற ஐஸ்வர்யக்கு மேல் நம்பிக்கை வையாகும். நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளினி நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுமே நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாகலும் தாராளமாக கொடுக்கிறவர்களோ உதகா குணம் உள்ளவர்த்தமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுகிறது. இங்கு வேதம் சொல்கிறது நன்மை செய்யவும் நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை எதை விவரிக்கிறது என்றால், விசுவாசமானது எல்லா பகுதியிலும், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பாதிக்கப்பட்டு அந்த விசுவாசத்தினாலே நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை இந்த வசனங்கள் நமக்கு விவரிக்கிறது. Now this particular text in 1 Timothy chapter 6 verse 17 to 19 describes a life that has been impacted, that has been influenced by the faith that you and I have in God. A life that is fully influenced by the faith in Jesus Christ will go about doing good, will be rich in good gifts, and will give generously. This refers to a life that has been completely influenced by the faith in Jesus. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதை விவரிக்கிறது என்றால், தேவன் மீது, இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசமானது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. Money here that Jesus uses is just an example, just one example. There are many things that turn our attention away from God. இந்த வேத பகுதியிலே பணம் குறித்து தான் இயேசு பேசுகிறார். ஆனால் நம்முடைய கவனத்தை அநேக காரியங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து திருப்பலாம். Does our faith influence the way that we think about money, relationships and opportunities? நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசமானது பணத்தை குறித்து யோசிக்கும் பொழுதும், உறவுகளை குறித்து யோசிக்கும் பொழுதும், வாய்ப்புகளை குறித்து யோசிக்கும் பொழுதும் அந்த விசுவாசமானது பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில மறுஉத்தரவு கொடுக்கிறோமா? Do we exercise our faith in Jesus in the way that we spend our money, or are we self-centered when it comes to money? பிரியமானவர்களே, பணத்தை குறித்து யோசிக்கும் பொழுது இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்தை அது வெளிப்படுத்துகிறதா அல்லது சுயநலத்தை அதுக்கு வெளிப்படுத்துகிறதா? Do we exercise our faith in Jesus in the way that we handle relationships in our lives, or do we only think about ourselves in relationships? பிரியமானவர்களே, நாம் அந்த உறவுகளை குறித்து யோசிக்கும் பொழுது அது இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா அல்லது நம்மை மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை வெளிப்படுத்துகிறதா? பிறரை நேசிக்காமல் நம்மை மட்டுமே நேசித்துக் கொண்டிருக்கிறோமா? Do we just love ourselves and not our neighbors? Do we exercise our faith in Jesus in the way that we use opportunities that present themselves? Or do we only think about ourselves? வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை ஆண்டவரை பிரதிபலிப்பதற்கு என்று யோசிக்கிறோமா அல்லது இந்த வாய்ப்புகள் நமக்கென்று எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? Using opportunities to get in life and not using opportunities to reflect Christ or to share our faith. சில நேரத்திலே வாய்ப்புகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கலாங்க. அந்த வாய்ப்புகளை நான் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்று நம்ம அது மட்டும் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது இந்த வாய்ப்புகள் மூலியமாக நான் எப்படி இயேசுவை பிரதிபலித்து விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? The Christian life is not about doing things that will get us into heaven, but my friends, is behaving like citizens of heaven in the here and now. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஏதோ காரியத்தை சேகரித்து எப்படியாச்சும் பரலோகத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு தவறான அபிப்பிராயத்துக்குள்ளாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையானது இந்த பூமியிலே பரலோக பிரஜைகளாக இப்பொழுதே வாழ்வது. It is living as the citizens of heaven in the here and now. It's not about trying to save some works and put it in your account so that you somehow sneak into heaven. No, my friends, the Christian life is about living as the citizens of heaven here and right now. இந்த பரலோக பிரஜைகளாக இந்த பூமியில இப்பொழுதே வாழ்வதுதான் இயேசு நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். Every one of us has been given a time on earth till we finish the race. பிரியமானவர்களே, நம்ம யாவருக்குமே
ஒரு குறுகிய ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And in that time that we are called to run the race, we are called to exercise our faith in Jesus in all aspects of our lives. பிரியமானவர்களே, இந்த நாட்கள் தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக ஓடக்கூடிய இந்த நாட்களிலே நாம் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து எல்லா பகுதியும் வாழ்க்கை எல்லா அம்சங்களும் அந்த விசுவாசத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களாக வழிநடத்தப்படும்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம ஓட வேண்டும். Jesus instructs us to live our life shaped by our faith in him. இயேசுவின் மீது உள்ள ஒரு விசுவாசத்தினாலே பாதிக்கப்பட்ட வழிநடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்படியாக இயேசு நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். Jesus reminds us that God's word alone should be sufficient to convince us to live such a life. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. We don't need some supernatural event to convince us that we should change our lives and change our priorities. ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் நடைபெற்றால் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில உள்ள முக்கியத்துவமான காரியத்தை மாற்றி கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று நம்ம யோசிக்க கூடாது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஏன்னா தேவன் தன்னுடைய வார்த்தை மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். Now, shouldn't God's word and his voice through his words be sufficient for us to consider changing our priorities in life? Do we really need a supernatural event? Perhaps the supernatural event is just an excuse so that we can delay changing our priorities. ஒருவேளை ஆண்டவர் அவர் அற்புதமான விதத்தை என்னை சந்திக்கட்டும், அப்பொழுது நான் மாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது அது வெறும் ஒரு சாக்கு போக்காக இருக்கிறது. அது வெறும் மாற்றுவதற்கு நாம் தடை பண்ணுகிறோம். Jesus teaches us that we are not only to rely on supernatural events to obey him, but to simply obey him because he says so in the word. பிரியமானவர்கள், இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு அற்புதம் நடைபெற்றால் தான் மாறுவேன் என்று சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை மூலியமாய் இன்றைக்கு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீரே, என் வாழ்க்கை எல்லா அம்சங்களும் உம்மீது உள்ள அந்த விசுவாசத்தினாலே பாதிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன் என்று தீர்மானித்து வாழும்படியாகவே இயேசு உங்களுடனும் என்னுடனும் பேசிக்கொண்டே இருக்கிறார். My friends, today Jesus is talking to us. You don't need a supernatural event. You don't need a divine visitation from God to change your priorities and my priorities in life. Jesus is already speaking to us through his word. And he is telling us it is time to change our priorities in life and to consider our faith in him to influence all aspects of our life. So would you allow your faith in Jesus to influence your life? ஆகையால் இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தினாலே நீ வழிநடத்தப்படுத்த விரும்புகிறாயா? இருப்பாயானால் நாம் ஜெபம் செய்வோம். If you are willing, will you join me in prayer? நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை மாறப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு எது முக்கியமானதாக இருக்கிறதோ அதை முக்கியப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. Lord, help us, Lord, to change those priorities that do not align with yours, so that we may live like you, live to fulfill the destiny in our lives. நீர் எங்களுடைய வாழ்க்கையின் படைப்பின் நோக்கத்தை வைத்திருக்கிறதை நிறைவேற்றி வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus' mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன் வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.